புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் தற்போதைய விதிகளின்படி அரசு பெண் ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் காலத்தில் மட்டும் முழு ஊதியத்துடன் பேறுகால விடுப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதிகபட்சமாக 365 நாட்கள் இந்த விடுப்பு வழங்கப்பட்டது. முதல் பிரசவத்திலேயே இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் 2வது பிரசவத்திற்கு 365 நாட்கள் விடுப்பு வழங்கப்பட்டு வந்தது. 3வது குழந்தை பெற்றெடுக்கும் பட்சத்தில் அதற்கு இதுவரை பேறுகால விடுப்பு மறுக்கப்பட்டு வந்தது. இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் அரசு பெண் ஊழியர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் ஜனவரி 21ஆம் தேதி முக்கிய உத்தரவு பிறப்பித்தது. அதில் கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டியது. குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் எண்ணிக்கையை காரணம் காட்டி பேறுகால விடுப்பை வழங்க மறுக்கக்கூடாது. 3வது குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு 12 வாரங்கள் விடுப்பு வழங்கலாம். இந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டது. ஐகோர்ட் உத்தரவை ஏற்று பேறுகால விடுப்பு விதிகளில் மாற்றம் செய்து தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு பெண் ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் காலத்தில் முழு ஊதியத்துடன் தலா 365 நாட்கள் பேறுகால விடுப்பை பெறுவார்கள். 3வது குழந்தை பெற்றால் முழு ஊதியத்துடன் 12 வாரங்கள் பேறுகால விடுப்பு வழங்கப்படும். பிரசவத்திற்கு முன் குறைந்தது 6 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த விடுப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.